பேசாதீங்க. ஏய் காசு மிருக்கு. ஏய் அறிவு கட்ட கூ அறிவு கட்டத்தே. நான் நல்ல வார்த்தைங்க. ஒரு விஜே வெளியில் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறவங்கன்ற பேர். இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். அதுவும் 3 தடவை நடத்துனாங்க அந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸுக்கு அசிங்கம் இல்லைன்னு வைங்க. அவங்க டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கேன், முதல் தடவை நடத்தின போதே அடிபட்டுடுச்சு, அதே டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டுன்ட்டு மீண்டும் மீண்டும் சிரிப்புன்ற மாதிரி என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டேய். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க சபரிக்கு, அந்த லெவலில் பேசினுக்கிறாங்க. டேய் அது என்ன அதுன்றது புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, இல்லை புரியாமல் சும்மானா வந்து டப்பா அடிக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்களா? பார்வதியுடைய பிஆர் டீமை வெளியில் நல்லா வேலை செய்துங்கிறாங்கன்னு தெரியுது. பார்வதிக்கும் அந்த திவாகருக்கும் நல்ல பிஆர் ஒர்க் இருக்குது, அதே மாதிரி அரோராவுக்கும் இருக்குது. இவங்க வந்து பார்வதி என்ன பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கே தான் அவங்களுடைய வேலை. அதே பழப்பாக நடந்துக்கிறானுங்க வெளியில் இருக்க பிஆர் டீம். ஏன்டா இந்த பழப்பம் உங்களுக்கு? டேய் ஏன்னா ஒரு கேம் நடத்தினா எத்தனை தடவைமா நீ அவுட் ஆகிட்டு இந்த சின்ன பசங்க வந்து பேட் எடுத்துன்னு ஓடிடுவாங்க தெரியுங்களா? நம்மலாம் 2K கிட்ஸுக்கு அவ்வளோ தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவனுங்க வந்து கிரிக்கெட்டு இப்போது ஃபீல்டில் போய் விளையாடுறது இல்லை, அவனுங்க வந்து மொபைலில் தானே கேம் ஆண்டுக்கிறானுங்க. நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், பேட் எடுத்துன்னு உடனே அழுகி ஆட்டணும்.